ஒரு மரத்துக்கு கீழே கொலைகள், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற பேய். இது மட்டும் இல்லாம பில்டிங்குள்ள பார்த்தா, தூங்கும்போது மேல பார்த்தா தடால் திடீர்னு சவுண்டு கேக்குது. ஒரு 50-60 பேர் சேர்ந்து பேசுற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. போய் கதவை திறந்தா அப்படி ஒண்ணுமே இல்ல. இப்படி ஒரு பேய்க்கும் அறிவியலுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு 2 பேர் முடிக்கிறாங்க. கணேஷ் வசந்த் இவங்களோட கதை தான் இது. சோ இந்த நாவல் ஒரு ஹாரர் பிடிச்சவங்களுக்கு ஹாரர் நாவல்னு சொல்லலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் பிடிச்சவங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்னு சொல்லலாம், மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிடிச்சவங்களுக்கு மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் நாவல்னு சொல்லலாம். இப்படி மூணும் கலந்த ஒரு கலவையான நாவலை நான் படிச்சேன். ஜஸ்ட் சச் அமேசிங் புக். என்னென்ன உங்களுக்கு ஆர்வமா இருக்கு தெரிஞ்சுக்க, நம்ம சுஜாதா அவர்கள் எழுதின கொலையுதிர் காலம் இந்த புக்கோட ரிவ்யூ தான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ரைட்டர் சுஜாதா அவர்கள், இவரை பத்தி நிறைய சொல்லி ஆகணும். சில சமீபமா இன்ஸ்டால இந்த இந்தியன் டூ அப்போ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சுஜாதா அப்படின்னா சில பேர் அவர் ஒரு ஆண் அப்படின்னே தெரியாம சில பேர் பெண் அப்படின்னு இருந்தாங்க. கரெக்ட் தான், சுஜாதாங்கிறது ஒரு பெண் பெயர் தான். சுஜாதாங்கிறது அவரோட ஒய்ஃபோட பேர். இவரோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ரங்கராஜன். ஓகேங்களா? சோ இவரோட பெண் நேம் தான் அந்த காலத்துல ரங்கராஜன்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க ரைட்டிங்ல. சோ நம்ம எழுதணும்னா எங்க கன்ஃபியூஷன் ஆயிருமோன்னு தான் அப்ப என்ன பண்ணாரு, டிஃப்ரெண்டா அவர் சுஜாதா அப்படின்னு அவரோட ஒய்ஃபோட பேரை வச்சுட்டு அவர் ரைட்டிங் வேர்ல்ட்ல அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. சோ இவரை பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்லிக்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, இவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. அவரோட இன்ஜினியரிங் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓட்டிங் போட்டிருப்போம், ரீசெண்டா 2026 எலெக்ஷன்ல கூட போய் ஓட் போட்டிருப்பீங்க எல்லாரும். ஸோ அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை கண்டுபிடிச்சவர் வேற யாரும் கிடையாது, இவர் தான். ஸோ அந்த பெருமையெல்லாம் இவர் தான் சேரும். அதுக்காக இவர் வாஸ்விக் அவார்டுன்னு சொல்லி அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு 50 ஆண்டு கால வருஷங்க இவர் தமிழ் இலக்கியத்துக்காகவும் பணியாற்றி இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இவரோட நாவல்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் நாவல்ஸும் இருக்கும், மர்டர் மிஸ்ட்ரி நாவல்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம இவர் உருவாக்குன ஒரு கேரக்டர்ஸ், இப்ப எப்படி இங்கிலீஷ்ல சார் ஆர்தர் கோனான் டாயிலுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு கற்பனை கதாபாத்திரமோ, அந்த மாதிரி சுஜாதா அவர்களுக்கு கணேஷ் வசந்த். இப்போ ராஜேஷ்குமார் நாவல்ல பாத்தீங்கன்னா விவேக், விஷ்ணு, ரூபலா, இப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர். இவருக்கு பாத்தீங்கன்னா கணேஷ் வசந்த். சரிங்களா? இதுல கணேஷ் அவங்க லாயரா இருக்காங்க, வசந்த் 2 பேர் கூட சேர்ந்து. இந்த இவர் மட்டும் புக்கோட மட்டும் நிறுத்திக்கலங்க, இவரோட புக்ஸ் நிறைய படம் கூட ஆயிருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1980ஸ்ல உலகநாயகன் கமல்ஹாசன் ரிலீஸா ஆக்ட் பண்ண விக்ரம் படம் இவரோட கதை தான். இப்போ எந்திரன் கூட இவரோட பார்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. அஸ் எ டைலாக் ரைட்டரா இவர் நிறைய படத்துக்கு இருக்காருங்க. சொல்ல போனா நினைவு தெரிஞ்சுல இருந்து கண்டுகொண்டேன், அப்புறம் செல்லமே, ஆயுத எழுத்து, அப்புறம் அந்நியன், இந்தியன், அப்புறம் எந்திரன், இந்த மாதிரி நிறைய படம், சிவாஜி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க படங்க. அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் விசில், நம்ம சின்ன வயசுலோட த்ரில்லர் படம், அந்த படத்தை பார்த்துல நம்ம எல்லாரும் பயப்படுவோம், 90s கிட்ஸ். அப்புறம் பாய்ஸ், இந்த படத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்டோரி டைலாக் ரைட்டர் இவர் தான். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த சங்கர் படத்துல இவர் தான் டைலாக் ரைட்டரா இருந்திருக்காரு. இப்போ இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி போய்க்கலாம். ஸ்டோரி ஓபன் பண்ணோம்னா வியாசருங்கிற ஒருத்தர் வராரு. கணேஷ் வசந்த் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, இந்த பில்டிங் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணி கொடுக்குறதாங்க உங்களை வர சொன்னேன் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. அவர் அவரோட கேர்டேக்கரா, அவர் லீனான்ற ஒரு பொண்ணுக்கு கேர்டேக்கரா இருக்காரு. அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. சோ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 18 வயசு இப்பதான் ஆகிருக்கு. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பில்டிங், அந்த சொத்து எல்லாம் பயங்கரமா கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. இதெல்லாம் அந்த பொண்ணு பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணணும். அதனாலங்கிறதுக்காக நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நான் மும்பை போறேன்ப்பா, எனக்கு இந்த சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கணேஷ் வசந்த் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்கு. சோ 18 வயசு இல்லையா அப்படின்ற போது, ஆனா சில கொடூரத்தமான வேலைகளும் செய்யுது. இது இவங்களால நம்பவே முடியல, இந்த பொண்ணுதான் பண்ணுதா அப்படின்னு. அப்போ அவர் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மர்டர் நடந்திருக்கு இந்த இடத்துல, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு இந்த மாதிரி மர்டர் நடக்கு, இங்க பேய் நடமாட்டம் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு கணேஷ் வசந்த் கிட்ட சொல்றாரு. இவங்க நம்ப முடியல. ஏங்க இந்த காலத்துல பேய் எல்லாம் இருக்காங்க, ஜஸ்ட் நான்சென்ஸ் அப்படின்னு கணேஷ் சொல்றாரு. கணேஷுக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனா வசந்துக்கு பாஸ் அப்படிலாம் கிடையாது பாஸ், பேய்லாம் இருக்கு பாஸ் அப்படிங்கிறாரு. அடே போடா நீ பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதை போகுதுங்க. சோ அப்போ ஒரு தடவை அந்த மரம் எங்கதான் இருக்கு போய் பாத்துலாமே போய் பாக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அங்க ஒரு டெட் பாடி கிடக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆச்சு, பொழைச்சிட்டாங்க, இங்கதான் இருக்கு, நீங்க தோண்டாதீங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க, சொன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும் பயப்படுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் டவுட் வருது, இவர் கதை தான் விடுறாரா இல்ல உண்மையாதான் சொல்றாரா அப்படின்னு. பேய் இருக்குங்கன்றாரு. பேயா அப்படியா அப்படின்றாரு. கடைசியில பார்த்தா ஒரு கட்டத்துல இவங்களே அந்த பேயையும் பார்க்க நேரிடுது. பாத்தீங்கன்னா கணேஷெல்லாம் நம்பவே முடியல. வசந்த் சொல்றாரு, பேய் தான், நான் தான் சொல்றேனே பாஸ், நீங்க ஏன் நம்ப மாட்டீங்கன்னு. சரி ரூம்ல படுக்கிறாங்க.
ரூம்ல வந்து படுத்தோம்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மேல இவங்க இருக்கிற ஒரு செகண்ட் ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கோங்களேன். தேர்ட் ஃப்ளோர் மேல பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் சேர்ந்து பாடுற மாதிரியும் பேசுற மாதிரி அவ்வளவு நச 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 நசன் சவுண்டு கேக்குதுங்க. எவன்டா இந்த பில்டிங் குள்ள நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கும்னு சொன்னாரு இந்த வியாசரன்னு சொல்லி உள்ள போய் மேல போய் பார்த்தா ரூம் பூட்டி இருக்கும்னு சொன்னாரு. ஆனா பார்த்தா ரூம் திறந்து கிடக்கு. உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல, ஒரே தூசி அம்பட்டையா இருக்கு. என்னடா இது, ஆனா எங்கன்ற சவுண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா கதவுலாம் வேற இந்த சந்திரமுகி படத்துல வர மாதிரி டப்ப டப்ப டப்படும் தான் அடிச்சுக்குது. புக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி புக் வந்து அங்கேயே அடிக்க வச்சிருக்காங்க. புக்கு தானா நவுறுது, இந்த வடிவேல் சொல்லுவாங்கல்ல தானா அசைதா வருதா அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்குறாரு. இது கணேஷே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இல்ல இதுக்கு முன்னாடி கன்ஃபார்மா சயின்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனா இந்த மாயதரத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் பாக்குறாரு, எப்பா கண்டிப்பா பேய் தான் இருக்கும் போல இருக்குப்பா அப்படின்னு. அவருக்கே ஒரு கட்டத்துல அந்த பேயை நம்புற மாதிரி வந்துருது. ஆனா அவருக்கு ஒரு சந்தேகம், இல்ல இது பின்னாடி சயின்ஸ் வச்சு நான் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. சோ இந்த ரெண்டுத்துக்கும் இக்கட்டத்துல நடுவில் மாட்டேங்கிறார். அறிவியலா அமானுஷமா இப்படிங்கிற போராட்ட கட்டத்துல நடுவில் இந்த பேய் வேற வருது. இப்போ இவர் இந்த சொல்றாரு, நான் ஜஸ்ட் இந்த பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு தான் நான் டாக்குமெண்ட்ஸ் பாராட்டு தானே வந்தேன், என்ன இந்த கேஸ்குள்ள எடுத்து விட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இதை முடிக்காம நம்ம போகக்கூடாதுன்னு கணேஷ் ஒரு தீர்வா இறங்கிடுறாரு. இதுல அதுக்கு அடுத்த ஸ்டோரியா என்ன நடக்குது, கடைசியா அது உண்மையாவே பேய் தானா, அந்த கொலைய பண்ணது யாரு, உண்மையாவே பேய் தான் பண்ணுச்சா, அடுத்து கொலை நடக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வேற இருக்கு. சோ அப்படி பேயினா அப்ப மேல பாடினது யாரு, அது ஏன் இப்ப கேட்க மாட்டேங்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நைட்டு மட்டும் தான் நடக்குதா, அப்ப 2 வருஷத்துக்கு ஒரு மாதிரி நடக்குதுன்னா ஏன் நடக்குது. அதே மாதிரி இந்த லீனான்ற பொண்ணை வந்து ஊருக்குள்ள கூட்டிட்டு போனா எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ உண்மையாவே அந்த பொண்ணு இருந்தானா, ஆனா அந்த பேயை ஒரு கட்டத்துல அவங்க பாக்குறாங்க, அது லீனா மாதிரியே இருக்கு. இவங்களுக்கு சந்தேகம் வருது, லீனாவோட அம்மாவா இருக்குமோ, அப்ப யார் அந்த பேய். இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸுங்க. சோ இப்ப எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸோட பயங்கரமா ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காரு சுஜாதா ரைட்டர் அவர்கள். இது வந்து ஒண்ணா வந்து அழகா வந்து அதை எப்படி ரிவீல் பண்றாங்கன்றதுதான் இந்த புக்கோட எண்டிங் வரைக்கும் நம்மள திருப்ப வச்சிருக்குங்க. சீரியஸா சொல்றேன், இந்த புக்கை நைட் டைம்ல மட்டும் எடுத்துடாதீங்க. எடுத்தீங்கன்னா படிக்காம வைக்கவே முடியாது. ஃபுல்லா நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு எபிசோடு அந்த ஒரு பேஜ் சாப்டருக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. சோ கடைசியில வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். அதை வந்து கண்டிப்பா யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, அப்படி முடிச்சிருப்பாரு. இது கடைசியில இருந்து நீங்களே ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும், அறிவியலா அமானுஷமா எதுதான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில அவர் சொல்லியிருப்பாருங்க. சச் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் ஸ்டோரிங்க. இதை வந்து கண்டிப்பா நீங்க படிக்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் படிச்சிருப்பீங்க, படிச்சவங்க அவங்களோட எப்படி இருக்கு அவங்களோட அனுபவம் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹாரர் ஸ்டோரி இந்த மாதிரி சொல்லுப்பானா, they can kindly go for it and they can absolutely enjoy the reading of this book அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு அறிவியலுக்கும் அமானுஷத்துக்கும் இடைப்பட்ட மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கேயுமே ஒரு லேகே கிடையாதுங்க. சோ அப்படி எழுதியிருக்காரு. ஏன்னா நான் அப்ப யோசிப்பேன், எப்படி வந்து 90s 2000ஸ்லயே வந்து இப்படி ஒரு ரைட்டர் சுஜாதா வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து யோசிச்சு எழுதினாரு. என்னதான் வந்து அவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அந்த காலத்துல எப்படி வந்து இப்படி எல்லாம் வந்து யோசிச்சு எழுத முடியுதுன்னு சொல்லி சச்ச மெஸ்மரைசிங் மொமெண்ட் ஆனாங்க. நான் இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி வந்து நான் ஒரு ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படி ஒரு ரைட்டிங்க. நான் இந்த மாதிரி ஒரு புக்ஸ் வந்து நான் இப்ப ரீசெண்ட் காலத்துல நான் படிச்சது இல்லை இந்த மாதிரி. ஏன்னா ஒரு பேயின்னா அது பேய் ஜானர்லயே போவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மர்ம ஆசாமி இந்த மாதிரி பண்ண ஜானர்ல போவோம். பட் இது வந்து ரெண்டுத்துக்கும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அறிவியலும் சரி ஹாரரும் சரி இப்படி ஈக்குவலா தராசு பேலன்ஸ் பண்ண மாதிரி ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. சோ அந்த விதத்துல இவரை வந்து பாராட்டியே ஆகணும். கண்டிப்பா இப்போ இவரை வந்து மிஸ் பண்றோம். ஏன்னா அப்படி இவர் எழுதின ஸ்டோரியா இருக்கட்டும், அது சினிமாவா கொண்டு வந்ததா இருக்கட்டும், இல்ல இவர் எடுத்த படங்கள்ல வந்து இவரோட டைலாக்ஸா இருக்கட்டும், சோ எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா இருந்திருக்குங்க. சோ இப்ப கூட நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த டாப் ரைட்டர்ஸ் ஆன் த்ரில்லர் ஜானர்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பாத்தீங்கன்னா ராஜேஷ்குமார் வருவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மா நம்ம எல்லாருக்கும் சுஜாதாவும் ஞாபகம் வருவார். ஏன்னா இப்படி நம்ம தமிழ் இலக்கியத்துல இவர் வந்து ஒரு மறக்க முடியாத இடத்த வந்து தக்க வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இவரோட புக்குக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இப்பயும் இருக்கதான் செய்யறாங்க, இன்க்ளூடிங் மீ. சோ இந்த புக்கை படிச்சுட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. படிச்சவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் படிக்கட்டும். படிப்பை பரப்புவோம், வாசிப்போம், நேசிப்போம். நன்றி.